السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله برحمته فبذلك فليفرحوا خير مما يجمعون. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يرحم الله من لا يرحم الناس. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளது அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு நம் அனைவர்களையும் மரணிக்கக்கூடிய நசீபே வல்லனாய் நம் அனைவர்களுக்கும் தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த புனித ரமலானுடைய மாதம் இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமான மாதம். ஒரு மனிதன் நீண்ட நேர பயணங்களுக்கு பின்னால், நீண்ட களைப்புகளுக்கு பின்னால் ஒரு பயணிக்கு ஒரு குளிர்ந்த நீர் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமோ, எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அவனுக்கு அளிக்குமோ, அதே போன்றுதான் பாவ சுமைகளுக்கு பின்னால், பாவமான காரியங்களுக்கு பின்னால் எப்படி ஒரு புனிதமான நீர் ஒரு மனிதனுக்கு பாக்கியமோ, அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாக்கியமானது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. பெருமக்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதனுடைய எல்லா வசந்தங்களையும் கொண்டு வரக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு மனிதனை சீதேவியாக மாற்றி அமைக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இன்னும் அவனுடைய ரஹ்மத்துக்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கருணையும் நிறைவு பெறக்கூடிய தருணத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவருடைய கருணையை கேட்க சொன்னார்களே, அதை நாம் இந்த 8 தினங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய ரஹ்மத் அருள் மலையாய் நம் மீது ஒளிய செய்வானாக. பெருமக்களே, அந்த ரஹ்மத்துடைய பகுதி நிறைவு செய்யக்கூடிய தருணத்திலே இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மை விட்டும் விடைபெறக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, வேறு எந்த சமூகத்திற்கும் வழங்கப்படாத பல்வேறு சந்தர்ப்பங்கள் இந்த சமூகத்திற்கு, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
வேற எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய பாக்கியங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பெருமக்களே, ரமலானுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது ஒரு அருள் பார்வையை கொண்டு பார்க்கின்றான். அருள் பார்வையை கொன்றே பார்க்கின்றான். அல்லாஹ் யாரை அந்த ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றானோ எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ் அவனை வேதனை செய்வதே இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலே பார்க்கக்கூடிய அல்லாஹ் இந்த மனித சமூகத்தின் மீது காட்டக்கூடிய அந்த கருணை யாரின் மீது பட்டு விட்டதோ, யாரின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விழுந்து விட்டதோ அவனை எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ் வேதனை செய்வதே இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. பெருமக்களே, ஒரு மனிதன் தன்னுடைய அமலை கொண்டு சுவனத்தில் நுழையவே முடியாது. எவ்வளவு பெரிய அமல்களை அவன் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக எவ்வளவு கடமைகளை அவன் செய்திருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக அவனுடைய அமலை கொண்டு அவன் சுவனத்திலே நுழையவே முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த கருணையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை கொண்டுதான் அவன் சுவனத்திலே நுழைய முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லோருக்கும் வேண்டும். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லா மனிதர்களுக்கும் வேண்டும் என்பதாக சொல்கின்றீர்களே, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டுதான் ஒரு மனிதன் சுவனத்திலே நுழைய முடியும் என்று சொல்லி இருக்கின்றீர்களே, நீங்களும் அப்படித்தானா? நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் சுவனத்திலே நுழைய முடியுமா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். பெருமக்களே, அமல்களை நேரடியாக பார்த்து வளர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நபியை போல யாரும் தொழுதிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல யாரும் திக்ர் செய்ய முடியாது. இரவு பகலாக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவுக்கு தங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? வணக்கத்திலே ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, நீங்களும் உங்களுடைய அமல்களை கொண்டு சுவனத்திலே நுழையவே முடியாதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கும் வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமக்களை, வணக்கத்தின் உண்மையான நிலையை சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டுதான் நானும் சுவனத்திலே நுழைய முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ரமலானுடைய முதல் பகுதியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளே இந்த அல்லாஹ்வுடைய கருணை நிறைவு பெற இருக்கின்றது. அதற்கு முன்பதாகவே நாம் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹமத்தை நாம் கேட்டு பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசிலே எழுதி வைத்திருக்கின்றான், இன்ன ரஹ்மத்தி கலபத்தி என்பதால். இன்ன ரஹ்மத்தி வகலபத்தி, என்னுடைய இரக்கம் இருக்கிறது, என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது, என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது. ரஹ்மத் மட்டும்தான் ஒரு மனிதன் சுவனம் செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை இங்கே நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். அமல்கள் தேவை, தொழுகை தேவை, இபாதத் தேவை, எல்லா விதமான கடமைகளையும் செய்ய வேண்டும். அது நம்முடைய தேவையாக இருக்கிறது. ஆனால் நம்மை சுவனத்திலே நுழைவிக்க காரணமாக ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை என்பதை இங்கே நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. பெருமக்களே, வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு. கடல்கள் சூழப்பட்ட மலையினுடைய உச்சியிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை 500 ஆண்டு காலம் இபாதத் செய்து கொண்டே இருக்கின்றான். சுற்றிலும் கடல், நடுவிலே ஒரு மலை மட்டும் இருக்கிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே அல்லாஹ்வை 500 ஆண்டுகள் இபாதத் செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு குடிப்பதற்கு அந்த கடல்களுக்கு மத்தியிலே
சுற்றி கடல் இருக்கிறது, உப்பு நீர், எங்குமே நல்ல தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழலிலே அவன் வீட்டு அல்லாவை வணங்கி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு நல்ல நீர் ஊற்றை அந்த இடத்திலே தயார் செய்து கொடுக்கின்றான். அந்த நீர் ஊற்றை அறிந்து கொண்டு அவன் சாப்பிடுவதற்காக அந்த இடத்திலே ஒரு மாதுளை செடியையும் அல்லாஹ் தஆலா முளைப்பிக்க செய்து அதிலிருந்து அவன் உணவாக அந்த பழங்களை உட்கொண்டே இருக்கிறான், தண்ணீரை அருந்தி கொண்டே இருக்கிறான். இப்படி 500 ஆண்டு காலமாக அவன் அல்லாஹ்வை அந்த மலையினுடைய உச்சியிலே வணங்கி கொண்டே இருக்கிறான், இபாதத் செய்து கொண்டே இருக்கின்றான். எல்லா விதமான ஆசாபாசங்களை விட்டுவிட்டு, எல்லா விதமான தொடர்புகளை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டு எல்லாவற்றையும் தொடர்ந்து அவன் அல்லாஹ்வை அந்த நேரத்திலே அவன் இபாதத் செய்து கொண்டிருக்கின்றான். பெருமக்களே, நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த விஷயத்தை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் அந்த மனிதன் துஆ செய்தான். அந்த 500 ஆண்டு காலமாக இபாதத் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தான், இறைவா, நான் வஃபாத் ஆகிவிட்டால் என்னுடைய உடலை அழுகி விடாமல் பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் துஆ செய்தான். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான். அவனுடைய மௌத்துக்கு பிறகு, அவனுடைய அந்த மனிதனுடைய வஃபாத்துக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே அவன் கொண்டு வரப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே மறுமையிலே அவன் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த வணக்கசாலியை பார்த்து, அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொன்னான், என்னுடைய ரஹமத்தை கொண்டு, என்னுடைய கருணையை கொண்டு நீ சுவனத்திலே நுழை என்பதாக சொன்னான் அல்லாஹ் தஆலா. உடனே அந்த வணக்கசாலி சொன்னான், யா அல்லாஹ், 500 ஆண்டு காலமாக உன்னை இபாதத் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு மலாய்க்கத்துமார்கள், கீழே இறங்கி வரக்கூடிய மலாய்க்கத்துமார்கள், மேலே செல்லக்கூடியவர்கள், அடியார்களுக்கு மத்தியிலே அந்த மலாய்க்கத்துமார்கள் வருவார்களே, அவர்கள் வருகின்ற பொழுதும் செல்கின்ற பொழுதும் சஜதாவுடைய நிலையிலே அந்த மலாய்க்கத்துமார்கள் அந்த ஆபீரை, அந்த வணக்கசாலியை பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு இபாதத் செய்து கொண்டே இருந்தேன். எல்லா விதமான ஆசாபாசங்களை விட்டுவிட்டு என்னுடைய அமல்களை கொண்டு நீ சுவனத்திலே என்னை நுழைவி, ஒரு நொடி கூட வீணாக்காமல் நான் இபாதத் செய்து கொண்டிருந்தேனே, உன்னுடைய கருணையை கொண்டு என்னை சுவனத்திலே நுழைய செய்கிறாயே, என்னுடைய அமல் என்னவாகிவிட்டது? என்னுடைய அமல்கள் எல்லாம் இத்தனை நாட்களாக நான் செய்த எல்லா விதமான கடமைகளை எல்லாம் என்னாகிவிட்டது? என்னுடைய அமலை கொண்டு நீ சுவனத்திலே என்னை நுழைவி என்பதாக அந்த ஆபீத், அந்த வணக்கசாலி அல்லாஹ்விடம் கூறினார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா வானவர்களை அழைத்து சொன்னான், அவருக்கு வழங்கிய நியாமத்துக்களை நீங்கள் கணக்கு போடுங்கள். அவருக்கு எவ்வளவு அருக்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு நியாமத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ, எல்லா விதமான நியாமத்துக்களையும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் சொல்வான். பெருமக்களை, அவர் செய்த இபாதத், அல்லாஹ் வழங்கிய, அவருக்கு வழங்கிய நியாமத்துக்கள் இரண்டையும் மலாய்க்கத்துமார்கள் என்ன செய்தார்கள்? கணக்கு போட்டு அல்லாஹ்விடம் சொன்னார்கள், ரப்பே, நீ அவருக்கு வழங்கிய பார்வை என்கிற ஒரே ஒரு நியாமத் அவரின் 500 ஆண்டுகால இபாதத்துக்கு சரியாக ஆகிவிட்டது. அவருக்கு நீ வழங்கிய ஒரே ஒரு நியாமத் என்னது? பார்வை. அந்த பார்வை இருக்கிறதே, அவர் வணங்கிய 500 ஆண்டு காலத்திற்கு சரியாக ஆகிவிட்டது. நீ அவருக்கு வழங்கிய எந்த நியாமத்துக்களுக்கும் அவர் இபாதத் செய்யவில்லை. 500 ஆண்டு காலம் இபாதத் செய்திருக்கிறார். எல்லா விதமான ஆசாபாசங்களை விட்டுவிட்டு, எல்லா விதமான மனைவி மக்களையும் விட்டுவிட்டு அவர் அல்லாஹ்வையே வணங்கி கொண்டிருந்த அந்த 500 ஆண்டு காலமும் அவருக்கு நீ வழங்கிய பார்வைக்கு போதுமாகிவிட்டது. இன்னும் எவ்வளவோ நியமத்துக்களை நீ அவருக்கு வழங்கி இருக்கிறாய். எந்த நியமத்துக்களுக்கும் அவர் என்ன செய்யவில்லை? நன்றி செலுத்தவில்லை, இபாதத் செய்யவில்லை என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கூறிய பொழுது உடனே அல்லாஹ் சொல்வான், அவரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும். அவர் நரகத்துக்கு இழுத்து செல்லுகின்ற பொழுது அவர் புலம்புவார்,
கதறுவார், ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை சுவனத்திலே நுழைவித்து விடு என்பதாக அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் மன்றாடுவார், கதறுவார். உடனே அல்லாஹு தஆலா அவரை முன்னிலையிலே நிறுத்தி வைத்து அவரிடம் சில கேள்விகளை கேட்பான். அடியாரே, நீ ஒன்றுமில்லாமல் இருந்தாய், நீ துன்யாவிலே அறவே இல்லாமல் இருந்தாய், உன்னை உருவாக்கியது யார், உன்னை படைத்தது யார் என்பதாக அல்லாஹ் அந்த ஆபிதிடம், அந்த வணக்கசாலியிடம் அல்லாஹ் கேட்பான். உடனே அந்த ஆபித் சொல்வான், ரப்பே ரஹ்மானே, நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை உருவாக்கினாய் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் கேட்பான், இது உன்னுடைய செயலா இல்லை என்னுடைய ரஹமத்தா என்று கேட்கின்ற பொழுது அந்த ஆபித் சொல்வார், இல்லை உன்னுடைய ரஹமத்து தான் என்பதாக. உடனே அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடம் கேட்பான், ஓ மனிதா, நீ அந்த கடல் சூழ்ந்த மலையிலே 500 ஆண்டு காலம் இபாதத் செய்தாயே, உனக்கு உடல் வலிமையை அந்த 500 ஆண்டு காலமும் அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை உனக்கு கொடுத்தது யார், உனக்கு வழங்கிய அந்த வலிமையை வழங்கியது யார் என்று கேட்கின்ற பொழுது உடனே அவர் சொல்வார், ரப்பே ரஹ்மானே, நீதான் எனக்கு அந்த வலிமையை வழங்கினாய், இது உன்னுடைய அமலை கொண்டு அந்த வலிமை கிடைத்ததா, இல்லை என்னுடைய ரஹமத்தை கொண்டு உனக்கு அந்த வலிமை கிடைத்ததா என்று கேட்கின்ற பொழுதே அந்த ஆபித் சொல்வார், ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய கருணையை கொண்டுதான், உன்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் எனக்கு இந்த 500 ஆண்டு காலமாக எனக்கு இபாதத் செய்யக்கூடிய வலிமையை, ஆற்றலை எனக்கு நீ கொடுத்தாய் என்பதாக அந்த ஆபித் அல்லாவிடம் கூறுவான். பெருமக்களே, அந்த அல்லாஹ் திரும்ப அந்த மனிதனை பார்த்து கேட்பான், ஓ மனிதா, ஓ வணக்கசாலியே, ஒரு ஆபீதே, உனக்கு அந்த கடல் சூழ்ந்த அந்த உப்பு தண்ணீராக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே உனக்கு ஒரு நல்ல நீரை, நல்ல ஊற்றை உனக்கு கொடுத்தேனே, இன்னும் வருடத்திலே ஒரு முறை முளைப்பிக்கக்கூடிய அந்த மாதுளை செடியை, அந்த மாதுளை பழத்தை ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே உனக்கு உணவாக தந்தேனே, இது என்னுடைய ரஹமத்தா இல்லை உன்னுடைய அமலா, உன்னுடைய செயலா என்று அல்லாஹ் அந்த ஆபீதை பார்த்து கேட்ட பொழுது அந்த ஆபீத் கடைசியாக சொல்வார், ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய கருணை தான், உன்னுடைய ரஹமத்து தான் என்பதாக சொன்னவுடன், அப்படி என்றால் என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ சுவனத்திலே நுழை என்பதாக அல்லாஹ் அந்த வணக்கசாலியை அந்த ஆபீதை பார்த்து சொல்வான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் கூறியதாக இந்த விஷயத்தை இங்கே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு செயல்பாடுகள் செய்திருந்தாலும் சரி, அந்த செயல்பாடுகள் எல்லாம், அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அவனுடைய கருணையை கொண்டு மட்டும்தான் நாம் சுவனத்திலே நுழைய முடியும். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை இந்த ரமலானுடைய முதல் பகுதியிலே, யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை, கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனை, உன்னுடைய கிருபையை எங்கள் மீது பொழிவாயாக என்பதாக நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த ரஹமத்துடைய பகுதி நிறைவடைந்து மக்ஃபிரத்துடைய பகுதி பிறக்க இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களே, 70 தாய்மார்களை விட அவன் காட்டுகின்ற அன்புதான் உயர்வானது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ரப்பினுடைய ரஹமத் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு போர்க்களத்திலே தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்பதாக ஒரு பெண்மணி துடிதுடித்து போய்விடுகின்றார். ஒவ்வொரு கூடாரமாக சென்று இது என்னுடைய குழந்தையா, இது என்னுடைய குழந்தையா என்பதாக ஒவ்வொரு குழந்தையை தூக்கி தூக்கி பார்க்கிறார். இது நம்முடைய குழந்தை இல்லை என்பதாக விட்டு விடுகிறார். கடைசியாக ஒரு பிள்ளையை தூக்கி தன்னுடைய நெஞ்சோடு மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களை பாருங்கள், அந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலை தூக்கி போட விரும்புவாளா என்று கேட்கின்ற பொழுது சகாபாக்கள் சொல்வார்கள்,
நபியே நாயகமே, அது எப்படி தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலை தூக்கி போட அந்த பெண்மணி விரும்புவாள் என்று சொன்ன பொழுது, அதே போலத்தான் அல்லாவும் இந்த அடியார்களை, இந்த சமுதாயத்தை நெருப்பிலை தூக்கி போட விரும்பவே மாட்டான். அவன் மன்னிப்பாளன், அவன் கிருபையாளன். ஆகையால் நீங்கள் அல்லாவிடத்திலே அவனுடைய ரஹமத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். ரப்பி வசியாத் வ ரஹ்மதி குல்லு ஷைஇன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அவனுடைய ரஹமத் இருக்கிறதே உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீது சூழ்ந்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களை, ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கிதாபிலே ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். யஹ்யா பின் அபுசல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஒரு நீதிபதியாக இருந்தார்கள். பெரிய நீதிபதி. அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். பின்னால் அவரை கனவிலே அஹ்மத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவிலே பார்க்கின்றார்கள். பார்த்து கேட்கின்றார்கள், உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான்? நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டீர்கள், உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான், எந்த முறையை கையாளுகிறான் என்று அஹ்மத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யஹ்யா இப்னு அபுசல் அவர்களுடைய கனவிலே கேட்கின்றார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை பார்த்து கேட்டான், ஓ மோசமான முதியவரே, ஓ கிழவரே, எவ்வளவு பாவங்களை நீங்கள் உலகத்திலே செய்திருக்கின்றீர்கள். சாதாரண பாவங்களா? எவ்வளவு பாவங்கள் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே எல்லா பாவங்களையும் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள். நான் பயந்து போனேன். அல்லாஹ் கூறியதும் நான் பயந்து போனேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அந்த நேரத்திலே அல்லாவிடம் நான் சொன்னேன், ரப்பே ரஹ்மானே, உன்னை பற்றி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். உன்னை பற்றி நான் இப்படி கேள்விப்படவில்லை. நீ வேதனை செய்யக்கூடியவன் அல்ல, நீ என்னை நரகத்திலே போடக்கூடியவன் அல்ல, நீ உன்னை பற்றி நான் வேற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பதாக யஹ்யா இப்னு அபுசல் அவர்கள் அல்லாவிடம் சொன்ன பொழுது அல்லாஹ் கேட்டான், அப்படி என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரப்பே அப்துல் ரஸாக் என்பவர் எனக்கு சொன்னார். அப்துல் ரஸாக்கு மஅமர் சொன்னார். மஅமருக்கு சுபை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். அவருக்கு ரூபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானாருக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ராயிலுக்கு நீதான் சொன்னதாக ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். நீதான் சொன்னதாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். என்ன செய்தி தெரியுமா? எவர் ஒருவர் ஈமானோடு வயது முதிர்ந்த நிலையிலே வஃபாத் ஆகின்றாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வதற்கு வெட்கப்படுகிறான் என்பதாக நீ சொல்லியிருக்கிறாய். ஆகையால் நான் நரைத்த நிலையிலே வயதான ஒரு தோற்றத்திலே நான் வஃபாத் ஆகியிருக்கிறேன், ஈமானோடு இருக்கிறேன். ஆகையால் என்னை நீ வேதனை செய்ய வெட்கப்படுகிறாய் என்பதாக நீ சொன்னதாகத்தான் ஜிப்ராயில் சொன்னார், பெருமானார் சொன்னார், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக யஹ்யா இப்னு அபுசல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடம் கூறியதும் அல்லாஹ் தஆலா சொன்னார், உண்மைதான், நரைத்ததின் காரணமாக, உனக்கு முடிகள் நரைத்ததின் காரணமாக நான் வெட்கப்படுகிறேன். எனது வலதுபுறமாக நீ சுவனத்திற்கு செல் என்பதாக அந்த மனிதனை மன்னித்து அல்லாஹ் தஆலா சுவனத்திலே சேர்த்தான் என்பதாக அஹ்மத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கனவில் சொன்னதாக தன்னுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, ஒரு முக்கியமான ஒரு சங்கையான மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலே எவ்வளவோ அமல்களை நாம் செய்கிறோம், எவ்வளவோ கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான கடமை, ஒரு அவசியமான கடமை, இஸ்லாமிய பெருமக்கள் வளர்ச்சி அடைவதற்கு, இஸ்லாமிய பொருளாதாரங்கள் மென்மேலும் வளர்வதற்கு என்ன தேவையோ அதை செய்யாமல் இந்த ரமலானுடைய காலத்தை நாம் முடித்து விடுகின்றோம். பெருமக்களே, என்ன கடமை என்றால், நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய வாழ்க்கையிலே யார் செல்வ சீமான்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து இருக்கின்றானோ, அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பொருளாதாரம்
பாதுகாக்கப்பட வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் கூறியதை நாம் கடமையை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ் வழங்கிய தங்கங்களை, அல்லாஹ் வழங்கிய வெள்ளிகளை சேமித்து அதை பதுக்கி வைத்து அதை பத்திரமாக பூட்டி வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல், அதாவது ஜக்காத்தை கொடுக்காமல், வருடத்திலே ஒரு முறை வழங்கக்கூடிய அந்த ஜக்காத்தை நிறைவேற்றாமல் அவனுடைய சொத்து பத்துகளை பூட்டி வைத்திருந்தால் அவனுக்கு சுப செய்தி இருக்கிறது, அலி, கடுமையான வேதனை என்ற அந்த சுப செய்தியை அவனுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே வருடம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய எல்லா விதமான செலவுகளும் போக, எல்லா விதமான தேவைகளும் போக, ஏழை எளியவர்கள், ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், கடனாளிகள், எத்தனையோ மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு நேர உணவு கூட வழி இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றார்களே, அப்பேற்பட்ட மனிதர்களை கண்டுபிடித்து அடையாளம் கண்டு நாம் ஜக்காத்தை கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இல்லை என்றால் நாளை மறுமை நாளிலே எதை நாம் சேமித்து வைத்தோமோ அந்த தங்கங்களையும் வெள்ளியும் அல்லாஹு தஆலா உருக்கி நம்முடைய முதுகிலையும் நம்முடைய தலையிலையும் சூடு போடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி இருக்கிறதே, வட்டி என்ற அந்த பெரும் பாவம் இருக்கிறதே, அது உங்களுடைய பொருளாதாரத்தை அழித்து நாசமாக்கக்கூடியது. அந்த வட்டியை வைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கி விடலாம், சம்பாதித்து விடலாம் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? விஷயம் அவ்வாறல்ல. சதக்கா, நீங்கள் சதக்கா கொடுத்தால், நீங்கள் ஜக்காத் கொடுத்தால், அந்த ஜக்காத் என்னும் கடமையை நிறைவேற்றினால் உங்களுடைய பொருளாதாரம் பத்திரமாக இருக்கும், அது பாதுகாக்கப்படும் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இந்த புனித ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் பகுதியிலே இந்த ஜக்காத் என்னும் அந்த கடமையை நம்ம நினைவிலை வைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய காலம் முடிவதற்கு முன்னாடியே இந்த ஜக்காத் என்னும் கடமையை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக ஆகுவதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.